ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டோர கடைகள்லாம் கொடுப்பாங்கள்ல, தண்ணியாக தக்காளி சட்னி கொடுப்பாங்கள்ல, அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் தக்காளி சட்னி ட்ரை பண்ணாலும் அந்த டேஸ்ட்டில் நமக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சுருக்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ரோட்டு கடையில் கிடைக்கிற சட்னி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போது இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்காக என்னெல்லாம் அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஜீரகம் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பெரிய சைஸ் அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, தக்காளி பழம். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயத்தோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும், ஜாஸ்தி சேர்க்காதீங்க. இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சின்ன துண்டு அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், எண்ணெயிலே பொரிஞ்சு வர மாதிரி. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு பொறுமையாக சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப தெறிக்கும். இப்போ சேர்த்த உடனே இதில் தண்ணி சேர்த்துறாதீங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கட்டியாகி வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திக்காயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் எல்லாம் மேலே திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி சட்னியாக தான் இருக்கணும், அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இதில் உங்களுக்கு உப்பு வேணும்னா இதில் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அது கண்டிப்பாக சேருங்க. 1/4 கப் அளவுக்கு நல்ல புளிச்ச தோசை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இதில் அதை சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த ரோட்டு கடை சட்னி டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த இட்லி மாவு தாங்க, அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாகிட்டு வரும்.
அதனால தான் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற சொன்னேன். இப்போ இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால நமக்கு சட்னி ரொம்ப இனிப்பாலாம் இருக்காது. இனிப்பு இதில் தெரியாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்ததும் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிற நேரமும் ரொம்ப கம்மி தான், டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.